எல்லோருக்கும் வணக்கம். மார்கழி 12ஆம் நாள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எங்கள் வீட்டில் நடைபெற்றதோட பூஜை தான் இது. பாசுரம் 12ஐயும் இதில் அழகாக நான் காட்சிப்படுத்தி அதோடைய விளக்கத்தையும் உங்களுக்கு நான் இப்போது சொல்கிறேன். அப்படியே இந்த பூஜை அலங்காரத்தையும் பார்த்துட்டே வாங்க. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இன்றைக்கி அடுத்த தோழியை ஆண்டாள் எழுப்புறாங்க. இந்த தோழியோட வீட்டுக்கு உள்ளே இவங்க போகலை, வீட்டோடைய வெளியில் நின்றுட்டுருக்காங்க. ஏன் வெளியில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற எருமை மாடுகள், அதாவது அந்த எருமை மாடுகளுடைய சத்தம் ஒரு ஏக்கத்தோடு இருக்கான். அதோடைய எப்போ ஒரு தாயுடைய குரல் ஏக்கத்தோடு இருக்குன்னா, அதோடைய கன்றுக்கு தேவையான பால் இன்னும் கொடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தோடு அந்த எருமைகளின் சத்தம் இருக்குது அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க. பெண் எருமை அப்படிங்கிறது மகிஷி அப்படின்னு பொருள். கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோற. அப்படி ஒரு தாய் கன்றோட பசியை கேட்ட உடனே தானாக பால் சுரக்குதான். அந்த பால் எல்லா இடமும் ஓடி வாசலெல்லாம் ஒரே சேரும் சகதியுமாக ஆயிடுது. அதாவது இந்த தோழியெல்லாம் வெளியில் நிற்கிறாங்க இல்லையா, நினைத்து முளைவெளியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் ஒரே சேரும் சகதியமாக ஆயிடுது. அதனால் இவங்க உள்ளே வரலை, ஒரே பனிக்காலம் வேறு. இவங்க வெளியில் நின்று கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாங்க அப்படின்னா, நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் அப்படிங்கிறவர் யார்? கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பிரியமானவர், ஒரு தோழர். அவர் தோழர்னு சொல்கிறதுல பக்தர் தான். ஆனால் இங்கே நற்செல்வன் தங்காய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நற்செல்வன் எருமை கன்றுகளை தாயிடம் சேர்க்காம எங்கே போயிட்டான்? பகவத் கைங்கரியத்துக்காக சீக்கிரமே போயிட்டான் போல இருக்குது. அதனால தான் இங்கே ஒரே சத்தமும் சேரும் சகதியுமாக இங்கே இருக்குது. பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. பனித்தலை அப்படிங்கிறது இப்போது சுற்றிலும் அந்த பனி, அதாவது ஸ்னோ ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டு வாசல் எல்லாம் பனியாக இருக்குது. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினால் தென்னிலங்கை கோமான் அப்படின்னு ராமாவதாரத்தை பற்றி இங்கே ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. தென்னிலங்கை கோமான் அப்படிங்கிறது ராவணனை குறிப்பிடுறாங்க. இவளோ கிருஷ்ண பக்தி, ஆனால் ராமரை பற்றி பாடினா அவளுக்கு செல்லமாக ஒரு கோவம் வரும் இல்லையா, அட்லீஸ்ட் அதுக்காகவாது எழுந்து ஓடி வருவாளே அப்படின்னு இவளோட கோவத்தை தூண்டுறதுக்காண்டி கூட இந்த மாதிரி பாடுறாங்க. ஆக்சுவலாக ராமருக்கு கோவமே வராது, ஆனால் இங்கே சினத்தினால் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ராமருக்கு ரொம்ப குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் கோபம் வந்தது ராமாயணத்தில். காக்காசுரன் சீதையை தீண்டினப்பவும் சரி, சமுத்திரராஜன் வழிவிடாமல் இருந்தப்பவும் சரி, ராவணனுடைய அம்புகளை ஹனுமன் தாங்கி ராமர் மேலே ஒரு அம்பு கூட வராமல் தாங்கி நின்னார் இல்லையா, அந்த காட்சியை பார்த்ததும் ராமருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கோபங்கிறது ஒரு கெட்ட குணம் கிடையாது. அது எங்கே உபயோகிக்கணுமோ அங்கே உபயோகப்படுத்தியே தீரணும். அதுதான் சரி அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ராமர் எப்போதும் ஒரு ஒரு நியூட்ரலாக ஒரே மாதிரியான மனசு உடையவர். எப்படின்னு சொல்லணும்னா, தந்தை பட்டாபிஷேகம் நடக்க போது ஜடாமுடியை ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்ன போதும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாராம். 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாராம். 2 நிலையிலையும் அந்த புன்னகை ஒரே மாதிரி சம்மதத்தோடு இருந்ததாம். அப்படி ஒரே மாதிரி இன்ப துன்பம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்ட ராமபிரான் கூட கோவப்பட வேண்டிய நேரம் மிகச்சரியாக கோபம் கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேணும். ராமர்னா யாருக்கு தான் பிடிக்காது? எதிரிகளோட தம்பியான விபீஷணனுக்கு கூட ராமர்னா அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்படிப்பட்ட மனத்துக்கு இனியானை பாடுறதுக்கு நீ வாய் திற வா, இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். அப்படி என்ன உனக்கு பெரிய தூக்கம் வேண்டி கிடக்கு? அனைத்தில்ல
தாரும் அறிந்தேலோ ரெம்பாவாய். சீக்கிரம் நீ எழுந்து வா, இல்லைன்னா உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு குறிப்பிடுறது தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எந்த ஆழ்வாரை எழுப்புகிறாங்க? கண்டிப்பாக குலசேகர ஆழ்வார் தான். ஏன் அப்படின்னா ராமருடைய தீவிர பக்தர் அவர். குலசேகர ஆழ்வார் ஒரு சேர மன்னன், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய கௌஸ்துபமணியுடைய ரூபமாக இருந்தவரும் அவர் தான். இவர் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு. குலசேகர படின்னு திருப்பதியில் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, அதாவது திருமலையில் நான் வெறும் அந்த புஷ்கரணியில் இருக்கிற ஒரு மீனாகவோ இல்லை எல்லோரும் மிதித்து வர ஒரு படியாகவோ நான் கிடந்து உன்னை பார்த்துக்கொண்டே இருப்பேன் பெருமாடே அப்படின்னு பாடினார் அவர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. இவருடைய ராமபக்திக்கு ஈடாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பாசுரத்தில் எழுப்பப்பட்ட ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். இன்றைய கோலம் இதில் ராமர் வரைஞ்சிருக்கேன். வெள்ளு பக்கத்தில் ஆண்டாள் கிளி ரூபத்தில் சுற்றிலும் தோழிகள் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இன்றைக்கி எந்த திவ்ய தேசத்தை ஆண்டாள் குறிப்பிடுறாங்க அப்படின்னா திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள். திருமகளோடு இனிது அமர்ந்த செல்வன் அப்படின்னு வர்றதுனால இனிது அப்படிங்கிறது இங்கே இனியானை அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிட்டிருக்காங்க. செல்வன் அப்படிங்கிறது நற்செல்வன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறனால இன்றைய திவ்ய தேசம் திருச்சித்திரக்கூடம் கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு ஆண்டாள் இங்கே நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் தானே ராமராகவும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. விபூதி யோகத்தில் 10வது அத்தியாயத்தில் தூய்மைப்படுத்தும் வஸ்துக்களில் நான் காற்றாக இருக்கிறேன், ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் ராமராக இருக்கிறேன், தண்ணீரில் இருக்கும் வஸ்துவில் மகரமாக இருக்கிறேன், நதிகளில் கங்கையாக இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதில் ராமரும் கிருஷ்ணரும் ஒன்று தான் அப்படின்னு ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. எல்லோரும் எல்லா நலனும் பெற்று ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மா அவரோட ஆசையோட ராமபிரானுடைய நல்ல ஆசைகளோட நீடூழி எல்லாரும் சகல சௌபாகியங்களோட நிறைந்த சந்தோஷத்தோட உடல் ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட குடும்ப ஒற்றுமையோட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.